வணக்கம் நண்பர்களே. இரவு மணி 2, மீண்டும் சிறுநீர். மணி 4, மீண்டும் எழுந்து போக வேண்டிய நிலை. ஒரே இரவுல 3-4 தடவை எழுந்தா அது அசாதாரணமா? தூக்கம் கெடுதே, உடம்பு பலவீனமாகுதே. வயது 35 ஆகட்டும், 50ஆகவும் இருக்கட்டும், 60 கடந்தவர்களாகவும் இருக்கட்டும், இரவுல அடிக்கடி சிறுநீர். இது இன்று 90% வீடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த வீடியோவை முழுசா பார்த்த மாத்திரை இல்லை, வீட்டில் கிடைக்கக்கூடிய 2 சாதாரண உலர் பழங்களை வச்சு உங்களுடைய தூக்கத்தை எப்படி மீட்டு தருவதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். இரவுல அடிக்கடி சிறுநீர் வர்றதுக்கான காரணங்களை பார்த்துடலாம். சிறுநீர் பை பலவீனம், புரோஸ்டேட் பெருசாகிறது, அதாவது முக்கியமாக இது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. சர்க்கரை நோய், நரம்பு சோர்வு, நரம்பு வீக் ஆகிறது, உடல்ல நீர்ச்சத்து சமநிலை இல்லாமை, வயதானால் வரக்கூடிய ஹார்மோன் சேஞ்ச், இதனால தான் உங்களுக்கு இரவுல அடிக்கடி சிறுநீர் பிரச்சனை வருது. இதுல ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இது ஒரு நோய் இல்லை, ஆனா இது உங்க உடம்புக்கு தரக்கூடிய ஒரு எச்சரிக்கை. ஒரு இரவு தூக்கம் கெட்டா மூளை சரியா ஓய்வு எடுக்காது, இரத்த அழுத்தம், சுகர் கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது, மறதி அதிகரிக்கும், உடல் சோர்வாவே இருக்கும், எரிச்சலா இருக்கும், மன அழுத்தம் ஏற்படும். இதை சரி செய்யறதுக்கு இந்த உலர் பழங்களை எடுத்துக்கிறலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 உலர் பழங்கள் தாங்க. ஒன்று பேரிச்சம்பழம், இதை இங்கிலீஷ்ல டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று உலர் திராட்சை, இதை நம்ம இங்கிலீஷ்ல ரெசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிஸ்மஸ் பழம், ட்ரை கிரேப்ஸ் அப்படின்னு பல பேர்கள்லாம் சொல்லுவோம். இது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. ரொம்பவுமே மலிவான பொருட்கள் தான், விலையும் கம்மி. ஆனால் இதனுடைய ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இந்த 2 உலர் பழங்களை வச்சு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஏன் பேரிச்சம்பழத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும்ல. பேரிச்சம்பழம் ஏன் ரொம்ப முக்கியம்னா, பேரிச்சம்பழத்தில் மெக்னீசியம் இருக்குது. அது நரம்புகளை அமைதிப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி அந்த பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது. இந்த பொட்டாசியம் தான் உங்களுடைய சிறுநீர் பையை பலப்படுத்துறதுக்கு, அதாவது ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு உதவுது. நேச்சுரல் சுகர் இருக்குது. இது இரவுல ஏற்படக்கூடிய அந்த பலவீனத்தை சரி பண்றதுக்கும் பலவீனம் வராம தடுக்கிறதுக்கும் இந்த நேச்சுரல் சுகர் பயன்படுது. அதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுதான் உங்களுடைய அந்த சிறுநீர் பையில ஏற்படக்கூடிய இரிட்டேஷன்ஸ், எரிச்சல்ஸ் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. குறிப்பா இரவுல உங்களுடைய சிறுநீர் பை ஓவர் ஆக்டிங் ஆகாம தடுக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல பேரிச்சம்பழம் ஏன் பயன்படுத்துறோம்னு. இன்னுமே பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிறேங்க. அடுத்து 2வது ஒரு ஃப்ரூட், அதுதான் உலர் திராட்சை. உலர் திராட்சை ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உலர் திராட்சையில் அயன் இருக்குது. அயன் இரும்பு சத்து, இது ரத்த ஓட்டத்தை சீராக்கும். அடுத்து அதில் நார்ச்சத்து இருக்குது. இது உங்களுடைய சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதில் நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உதவுது. அது மைல்டு டயூரிட்டிக்காக ஒர்க் ஆகும். டே டைம் யூரின் கரெக்ஷன் ஆகிறதுக்கு அது யூஸ் ஆகும். பகலில் சரியாக யூரின் வெளியேறினாதான் இரவில் அடிக்கடி தானாகவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தான் உலர் திராட்சை எடுக்கிறோம். இப்போ நார்மலாக நம்ம பகலில் யூரின் போகாமல் இருந்தோம்னா இரவில் அடிக்கடி வரும். நம்ம பகலில் நல்லா போயிட்டோம்னா இரவில் கம்மியாயிரும்ல. அதுக்காக தான் உலர் திராட்சையை நம்ம எடுக்கிறோம். ஸோ தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும் உலர் திராட்சையை எடுக்க எடுக்க. இப்போ இந்த 2 பொருட்களை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினாதான் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு போய் அது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். ஸோ எப்படி சரியான முறையில் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் ஒரு 8:30-9 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவீங்கள, அந்த டைமில் பேரிச்சம்பழம் 2 பழங்களை எடுத்துக்கிறேங்க. உலர் திராட்சை ஒரு 5 எடுத்துக்கிறேங்க. ரெண்டையுமே நல்ல தண்ணியில் ஒரு வெது வெதுப்பான சுடு தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம், இல்லை நார்மல் பச்சை தண்ணியில் போட்டு கூட ஊற வைக்கலாம். ஒரு கப்பில் போட்டு
தண்ணியை ஊற்றி அதை நல்லா ஊற விட்டுருங்க. ஸோ ஒரு எத்தனை மணி நேரம், 8:30லேருந்து காலைல வரைக்கும் நல்லா ஊறுது. ஊறினதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எந்திரிச்சிருவீங்கள்ல, எந்திரிச்சோன்னே அந்த உலர் பழங்களை நீங்கள் என்ன பண்ணணும், ஊற வச்ச தண்ணியையும் குடிக்கணும், அந்த உலர் பழங்களையும் நீங்கள் சாப்பிட்றணும். இந்த மாதிரி தொடர்ந்து எத்தனை நாட்கள் எடுக்கணும், 7 to 10 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். யாருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்னா, இரவில் 2லேருந்து 5 தடவை வரைக்கும் சிறுநீர் வருது அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். படிப்படியாக குறையும். இப்போ இரவில் 5 டைம் எந்திரிக்கிறாங்கன்னா, இதை எடுக்க எடுக்க 3 டைம் ஆகும். 5 டைம் 3 டைம் ஆகும். அப்புறம் 2 டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லாவே குறைஞ்சிரும். தூக்கம் வராம ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல வயதானவர்கள். தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு முழிப்பு வந்துரும். 2 மணிக்கு முழிப்பு வந்துரும். திருப்பி படுத்தாலும் தூக்கமே வராது. அப்படி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்கு இந்த 2 உலர் பழங்கள் வந்து உதவியா இருக்கும். முக்கியமா 40 வயதிற்கு மேல இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த உலர் பழங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி புரோஸ்டேட் ஆரம்ப பிரச்சனையில இருக்கிறவங்களும் அவங்களும் இந்த உலர் பழங்களை எடுத்துக்கலாம். சுகர் இருக்கிறவங்க வந்து அளவை கம்மியாக தான் எடுத்துக்கிறணும். ஏன்னா உலர் திராட்சையிலையும் நேச்சுரலான சர்க்கரை இருக்குது. அடுத்து டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழத்தையிலையும் இயற்கையான சர்க்கரை இருக்குது. அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவுமே கவனித்து ரொம்ப கம்மியான அளவில் எடுக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்ப. அடுத்து யார் இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, கடுமையான கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த உலர் பழங்களை எடுக்கிறத தவிர்க்கணும். அடுத்து சுகர் லெவல் வந்து 300க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தான் பயன்படுத்தணும். அடுத்து இரவில் 7 மணிக்கு பிறகு நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. தண்ணி மட்டும் இல்லைங்க, டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தையுமே தவிர்த்திடணும். ஸோ நீங்கள் ஒரு 5 மணியோட எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். 5 மணிக்கே நீங்கள் டீ காஃபி குடிக்கிறத க்ளோஸ் பண்ணிடணும். சிலரெல்லாம் நைட்டில் நிறையா குடிப்பாங்க. அதனால தான் அடிக்கடி யூரின் வருது, தூக்கமின்மை பிரச்சனை வருதுலாம். ஸோ நீங்கள் நைட்டு டீ காஃபி குடிக்கிறத தவிர்த்துருங்க. தண்ணீர் குடிக்கிறத 7 மணியோட க்ளோஸ் பண்ணுங்கள். ரொம்ப தாகம் எடுத்தால் மட்டும் நீங்கள் படுக்கும்போது குடிச்சுக்கிறங்க. ஸோ எத்தனை நாட்களுக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த உலர் திராட்சை எடுத்த 3 நாட்கள்லேயே அடிக்கடி எந்திரிக்கக்கூடிய அந்த டைம் வந்து குறைஞ்சிருங்க. 7 நாட்களில் நல்ல ஒரு ஸ்லீப், நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. 14 நாளில் வந்து உங்களுடைய சிறுநீர் பை நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆயிரும், நல்லாவே பலமாக்கப்படும். நீங்களே அதை உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் 14 நாட்களில். நண்பர்களே, தூக்கம்தான் உண்மையான மருந்து. அந்த தூக்கத்தை தர்றது இந்த 2 உலர் பழங்கள். உங்களுடைய தூக்கத்தை மீட்டு தரக்கூடிய இந்த பழங்களை கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம்